ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் ஹெச் கிரியேஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம 6th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் சோஷியல் சயின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த பாடம் கொஞ்சம் நிறைய வினாக்கள் அந்த பகுதியில் இருக்கிறதுனால இதை நான் 2 பகுதியாக பிரிச்சுருக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட் 1. நிறையா பேர் என்கிட்ட பிடிஎஃப் போடுங்கன்னு கேட்குறீங்க. தீபாவளி அன்னைக்கு நான் நிறைய தமிழ் பகுதிகளுக்கு பிடிஎஃப் போட்டிருக்கிறேன். ஆனால் உண்மையிலுமே இப்போ எனக்கு நேரமே இல்லை, ஜாபில் இருக்கிறோம். அதனால் எனக்கு சுத்தமாக படிக்க வீடியோ போடவே எனக்கு நேரமே பத்தலை. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதனால் என்னால் தயவுசெய்து பிடிஎஃப் போட முடியாதுங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதுக்கு மேலே எனக்கு என்னால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் பிடிஎஃபை போட்டுறேன். நேரம் கிடைக்கும் பட்சத்தில் நான் அதை செய்கிறேன். ஆனால் அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பனை ஓலைகளில் எழுதப்பட்ட செவ்வியல் இலக்கியங்களையும் பண்டை தமிழ் நூல்களையும் மீட்டவர்கள் ஆறுமுக நாவலர், தாமோதரம் பிள்ளை. இவங்க 2 பேரும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள். அதற்கு அடுத்து உவே சாமிநாத ஐயர். சங்கம் என்பது என்ன? மதுரை பாண்டிய அரசர்கள் ஆதரவில் தழை தோங்கிய புலவர்களின் குழுமத்துக்கு சங்கம் அப்படின்னு பேர். சங்க இலக்கியம் என்பது இப்புலவர்கள் இயற்றிய பாடல்கள் மொத்தமாக சங்க இலக்கியம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சங்க இலக்கியங்களை பற்றி எதிலிருந்து அறிஞ்சுக்கிறோன்னா கல்வெட்டுக்கள், செப்பு பட்டயங்கள், அயல்நாட்டவர் குறிப்பு, அப்படி பல இதில் நம்ம இப்போ புரிஞ்சுக்கிறோம். அப்படி சங்க இலக்கியங்களை பற்றி அறிந்து கொள்ள உதவக்கூடிய கல்வெட்டுக்களும் அவை கிடைக்கக்கூடிய இடங்களும் பார்க்கலாம். கலிங்க அரசன் காரவேலனுடைய ஹதிகும்பா கல்வெட்டு, அசோகரது 2 மற்றும் 13ஆம் பேராணை, மதுரை அருகே உள்ள மாங்குளம், அழகர்மலை, கீழவளவு கல்வெட்டுக்கள். அதற்கடுத்து கரூர் அருகில் புகழூர் கல்வெட்டு. இந்த கல்வெட்டுக்கள் எல்லாம் சங்க காலத்தை பற்றி சொல்லுது. அதுக்கடுத்து வேள்விக்குடி, சின்னமனூர் செப்பு பட்டயங்கள் சங்க காலத்தை பற்றி சொல்லுது. என்னென்ன அயல்நாட்டவர் குறிப்புகள் இதுக்கு உதவுதுன்னா, எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ்னால் கடலை சார்ந்த சுற்றுப்பயண நூல், பிளினி எழுதிய இயற்கை வரலாறுங்கிற நூல், தாலமியினுடைய புவியியல், மெகஸ்தனிஸுடைய இண்டிகா, ராஜாவளி, மகாவம்சம், தீபவம்சம் அப்படிங்கிற நூல்கள்லேருந்து, அவங்களுடைய குறிப்புகள்லேருந்து நம்ம சங்க இலக்கியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். சங்க காலத்தினுடைய காலம் என்ன அப்படின்னா கிமு 3 முதல் கிபி 3 வரை. தமிழ் மொழி லத்தீன் அளவிற்கு பழமையானது என்று கூறியவர் ஜார்ஜ் எல் ஹார்ட். சேர அரசர்களை பற்றி கூறும் நூல் பதிற்றுப்பத்து. கண்ணகிக்கு சிலை வடிக்க இமயத்திலிருந்து கல் கொண்டு வந்த அரசன் சேரன் செங்குட்டுவன். பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் சேரன் செங்குட்டுவன். தன் பெயரில் நாணயங்களை வெளியிட்ட சேர அரசன் பெருஞ்சேரல் இரும்பொறை. சங்க காலத்தில் சோழ நாடு எது வரை பரவி இருந்தது அப்படின்னா வேங்கடமலை வரை பரவி இருந்தது. சோழ நாட்டின் மைய பகுதியாக விளங்கியது காவிரி கழிமுக பகுதி, அல்லது அதற்கு இன்னொரு பெயர் சோழமண்டலம். வெண்ணி என்ற இடத்தில் கூட்டுப்படையை வென்ற அரசன் கரிகாலன். இந்திய பெருங்கடலின் பல பகுதிகளிலிருந்து வணிகர்களை தன்பால் ஈர்த்தது புகார் துறைமுகம். இந்த இடத்துல ஒன்று சொல்ல விரும்புகிறேன். புகார் என்பது தனி ஒரு துறைமுகத்தை மட்டும் குறிக்கல. ஆனால் நம்ம பாடப்பகுதியில் பெரும்பாலும் பார்க்கையில் நம்ம புகார் என்பது தனியாக ஒரு இடம் துறை அப்படின்னு சொல்கிறோம். ஒரு இடம், ஒரு ஊர் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம சொல்கிறோம். ஆனால் புகார் என்ற சொல்லுக்கு பொருளே துறைமுகம்தான். கரிகாலனின் ஆட்சி பற்றியும் சோழ நாட்டை பற்றியும் கூறுவது பட்டினப்பாலை என்ற நூல். கல்லணை கட்டிய போது எத்தனை ஏக்கர் நிலத்திற்கு அதிலிருந்து நீர்ப்பாசன வசதி கிடைத்தது அப்படின்னா 69,000 ஏக்கர் நிலப்பரப்பிற்கு கிடைத்தது. பாண்டியன் நெடுஞ்செழியன் கூட்டுப்படையை தோற்கடித்த இடம் தலையாலங்கானம். கொற்கையின் தலைவன் என்று போற்றப்படுபவர் பாண்டியன் நெடுஞ்செழியன். முத்து குளித்தலுக்கு பெயர் பெற்றது பாண்டிய நாடு. பாண்டியர்களின் நாணயங்களில் உள்ள சின்னம் ஒரு புறம் யானையும் மறுபுறம் மீனும்.
பல வேத வேள்விகள் நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்டவர் முதுகுடுமி பெருவழுதி. சேரன் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை. அதாவது இப்படி நமக்கு கேள்வியில் இவ்வளோ பெரிய ஆன்சர் நம்ம எழுதுகிற மாதிரி எதுவும் வரப்போகிறதில்ல. நம்ம ஜஸ்ட் டாட் பண்ணத்தான் போகிறோம். இதில் எதுக்காக நிறையா பேரை எழுதியிருக்கிறேன் அப்படின்னா, நிறையா இடத்துல இந்த மாதிரி நான் நிறையா எழுதியிருப்பேன். அது என்ன காரணம் அப்படின்னா, 3 ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்கல்ல, அதில் இதில் விளக்கப்பட்ட ஒன்று, அதாவது பொருந்தாத ஒன்று, இடம்பெறாத ஒன்று, அந்த மாதிரி கேட்பாங்க. அதாவது அந்த இனத்தோடு பொருந்தாத ஒன்று. அதனால் இப்போ வேறு ஒரு பெயரை கூட இந்த இடத்துல கொடுத்துட்டு சேரன் சூட்டி கொண்ட பட்டத்தில் பொருந்தாதது எது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இதே டைப்பில் நிறையா இடத்துல இந்த மாதிரி நான் கொஸ்டின் எழுதியிருக்கிறேன். நிறையா வரும்போது நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேணாம், இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் எழுதியிருக்கிறேன். சோழனின் பட்டங்கள், இப்போ சேரன் சூட்டி கொண்ட பட்டங்கள் பார்த்தோம். அதே போல் சோழன் சூட்டி கொண்ட பட்டங்கள் சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன். பாண்டியனின் பட்டங்கள் மாறன், வழுதி, செழியன், தென்னர் அப்படிங்கிறது பாண்டியர்களுடைய பட்டம். இதில் எது வேணாலும் மாற்றி கூட கொடுத்து கேட்கப்படலாம். பண்டை காலத்து அரசு உரிமை சின்னங்கள் என்ன அப்படின்னா செங்கோல், முரசு, வெண்கொற்ற குடை. முக்கிய ஆய் மன்னர்கள் அந்திரன், திதியன், நன்னன். நில உடைமை பிரிவுகள் என்னென்ன இனம் இருந்தது அப்படின்னா வேளிர், வேளாளர் அப்படிங்கிற 2 இனம் இருந்தது. குறுநில மன்னர்களால் குறுநில மன்னர்களில் கிராமத்து தலைவன் பேர் என்ன அப்படின்னா கிழார். கிராமத்தில் இருக்கக்கூடிய தலைவனுக்கு அவங்க கொடுக்குற பேர் கிழார். சங்க காலத்தில் பட்டம் சூட்டு விழா எவ்வாறு அழைக்கப்பட்டது? முடிசூட்டு விழா அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது அரசு கட்டில் ஏறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. மன்னர்களுக்கு முடிசூட்டும் போது இது மாதிரி சொல்கிறாங்க. சங்க காலத்தில் பட்டத்து இளவரசர் இவ்வாறு அழைக்கப்பட்டார். பட்டத்து இளவரசருக்கு பேர் கோமகன். சங்க காலத்து அரசர்கள் எத்தனை வித கடமைகளை செய்தனர்? அவங்க 5 விதமான கடமைகளை செய்வாங்க. இதுவும் அதே போல் சங்க காலத்து அரசர்கள் மேற்கொள்ளாத கடமை என்ன அப்படின்னு கூட வேறு எதையாவது ஒன்றை மாற்றி கேட்கலாம். அதுக்காகத்தான் 5 சடங்கையும் எழுதியிருக்கேன், 5 கடமையும் எழுதியிருக்கிறேன். கல்வி கற்பதை ஊக்குவித்தல், சடங்குகளை நடத்துதல், பரிசுகள் வழங்குதல், மக்களை பாதுகாத்தல், குற்றவாளிகளை தண்டித்தல். இதெல்லாம் பண்டைய அரசர்களுடைய கடமைகள். சங்ககால ஆட்சி அமைப்பில் படைத்தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? படைத்தலைவருக்கு பேர் தானை தலைவன். ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்த இடத்துக்கு என்ன பேர் அப்படின்னா படை கொட்டில். நகரங்களிலிருந்த நீதிமன்றத்திற்கு பெயர் அவை, கிராமத்திலிருந்த நீதிமன்றத்திற்கு பெயர் மன்றம். எந்த வழக்குகளில் விதிமுறைகளின்படி நாகப்பாம்பு இருக்கும் பானைக்குள் வாதி தன் கையை நுழைக்க வேண்டும்? உரிமையியல் வழக்குகளில் இது மாதிரி நடைமுறை இருக்குது. எந்த வழக்கிற்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது? திருட்டு. கடற்கரையோர நகரங்களின் பெயர் பட்டினம் என்று அழைக்கப்பட்டது. துறைமுகங்களை குறிக்கும் பொதுவான சொல் புகார். இதை தான் நான் முதல்ல சொன்னேன். மக்களின் முதன்மை கடவுள், அந்த முதன்மை கடவுள் யார் அப்படின்னா சேயோன் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படி அல்லது முருகன். முருகனுக்கு வழங்கப்படுற இன்னொரு பெயர் தான் சேயோன். தோமாரம் என்பது என்ன அப்படின்னா அது ஒரு கருவி. தொலைவில் இருந்து எதிரியின் மீது வீசப்படும் ஈட்டி போன்ற ஒரு கருவி. ஏழிசை வல்லான் என பாராட்டப்பட்டவன் கரிகாலன். சங்க காலத்தில் பாடும் புலவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? பாணர் என்று அழைக்கப்பட்டனர். நடனங்களை நிகழ்த்துபவர்களுக்கு கணிகையர் அப்படின்னு பேர். நடுகல் அல்லது வீரக்கல் யாருக்காக நடப்பட்டது அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோலையும் பார்த்துட்டோம், இதுலேயும் வருது. போரில் மரணமடைந்த வீரனின் நினைவை போற்றுவதற்காக நடப்பட்டன.
சங்ககால மக்களின் மிக முக்கியமான பண்பாட்டு அம்சமாக விளங்கியது எது அப்படின்னா கூத்து என்று சொல்லக்கூடிய நாட்டுப்புற நாடகம். பட்டின் எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெறலாம் என அறிவுறுத்தியவர் யார் அப்படின்னா ரோம பேரரசர் அரிலியன். அதாவது பட்டும் தங்கமும் சமமாக கருதப்பட்டது. அதனால தான் பட்டினுடைய எடைக்கு எடை தங்கம் கொடுத்து அதை பெறலாம் அப்படின்னு சொன்னார். அப்படி அறிவித்தவர் அரிலியன். இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிடப்பட்ட நகரம் முசிறி. அவ்வாறு குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா ரோம் நகரை சேர்ந்த பிளினி. ரோமானிய குடியிருப்பு பகுதியில் எந்த கடவுளுக்காக கோவில் கட்டப்பட்டிருந்தது? சாரி, இந்த இடத்துல கோவில்னு எழுதாம விட்டேன். கோவில் கட்டப்பட்டிருந்தது அப்படின்னா அகஸ்டஸ் அவருக்காக கட்டியிருந்தாங்க கோவில். யாருடைய ஆட்சி காலத்தில் சீவக சிந்தாமணி குண்டலகேசி எழுதப்பட்டது? களப்பிரர்களினுடைய ஆட்சி காலத்தில் எழுதப்பட்டது. மௌரிய பேரரசின் கடைசி அரசர் யார் அப்படின்னா பிருகத்ரதா. இந்த பிருகத்ரதா யாரால் கொல்லப்பட்டார் அப்படின்னா அவருடைய தளபதியாக பணியாற்றிய புஷ்யமித்திர சுங்கர் அப்படிங்கிறவரால் கொல்லப்பட்டார். புஷ்யமித்திரர் 2 முறை நடத்திய யாகம் அசுவமேத யாகம். அசுவமேத யாகம்னா என்னன்னு பின்னால் இருக்குது சொல்கிறேன். குதிரைகளை பலி கொடுத்தல். காளிதாசனின் நாடக நூலுக்கு பேர் மாளவிகாக்கினி மித்திரம் அல்லது மாளவிகாக்கினி மித்திரா. இந்நாடகத்தின் கதாநாயகன் யார் அப்படின்னா புஷ்யமித்திர சுங்கர். இவரை வச்சு தான் அந்த நாடகமே எழுதியிருக்கிறார். புஷ்யமித்திரர் ஆதரித்த இலக்கண அறிஞர் அல்லது சமஸ்கிருத மொழியின் 2வது இலக்கண அறிஞர் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா பதஞ்சலி. கடைசி சுங்க அரசர் யார்? தேவபூதி. தேவபூதி யாரால் கொல்லப்பட்டார் அப்படின்னா வாசுதேவ கண்வர் அப்படிங்கிறவரால் கொல்லப்படுறார். புஷ்யமித்திரரின் தலைநகரம் எது அப்படின்னா பாடலிபுத்திரம். சாதவாகனர் வம்சத்தை நிறுவியவர் சிமுகா. சாதவாகன அரச குடும்பத்தின் மாபெரும் மன்னர் யார் அப்படின்னா கௌதமி புத்திர சதகர்ணி. சாதவாகன அரசர்களில் சிறந்த சமஸ்கிருத அறிஞர் ஹாலா. ஹாலா மன்னரின் புகழுக்கு காரணம் பிராகிருத மொழியில் 700 பாடல்கள் கொண்ட சட்டசாய் என்னும் நூலை எழுதியதால் அவருக்கு அந்த பெயர் புகழ் கிடைத்தது. அமராவதியில் மொத்த ஸ்தூபிகளையும் கட்டியவர்கள் சாதவாகனர்கள். சாதவாகனர்களின் நாணய சின்னங்கள் என்ன அப்படின்னா 2 பாய்மரங்களை கொண்ட கப்பலின் சின்னம் தான் இருக்கும். பௌத்த சமண வேத மத கடவுளர்களின் பிம்பங்களையும் முழு உருவச் சிலையையும் வடித்தது மதுரா சிற்ப கலைப்பள்ளி. யாருடைய பதப்படுத்தப்பட்ட உடலில் கருமிழகு கதிர் காணப்பட்டது? எகிப்திய அரசன் 2ஆம் ராம்சஸ் அப்படிங்கிறவருடைய உடலில், அதாவது நாசியிலையும் அடிவயிற்று பகுதியிலையும் இந்த கருமிழகு கதிர்களை வச்சிருக்கிறாங்க. இவரை தோண்டி பார்க்கும்போது அந்த தொல்பொருள் ஆய்வாளர்கள் இந்த உடல் அப்படியே அழியாமல் இருந்ததை பார்த்துருக்குறாங்க. அதற்கு அந்த கருமிழக நாசியிலும் அடிவயிற்றிலும் வைத்ததாக அதில் கூறப்பட்டிருக்குது. இலக்கியங்களும் படைப்பாளர்களும். பாணப்பட்டர் இயற்றியது ஹர்ஷசரிதம். பதஞ்சலி இயற்றியது மகாபாஷ்யம். குணாதியா இயற்றியது பிரிகஸ் தகதா. நாகார்ஜுனா எழுதியது மத்தியமிக சூத்ரா. காளிதாசர் இயற்றியது மாளவிகா அக்னிமித்ரா. அஸ்வகோசர் எழுதியது புத்தசரிதம். கௌதமி பாலஸ்ரீ வெளியிட்ட நாசிக் மெய்கீர்த்தி யாருடைய பெருமைகளை கூறுது அப்படின்னா அவங்களுடைய மகன் தான் கௌதமி புத்திர சதகர்ணி. அவரை பற்றிய மெய்கீர்த்தி தான் அந்த நாசிக் மெய்கீர்த்தின்னு சொல்கிறது. ஆளுயர புத்தரது சிற்பம் எங்கு உள்ளது? பாமியான் பள்ளத்தாக்கில் காணப்படுது. சத்ராபி என்ற சொல்லானது மாநிலம் அப்படிங்கிற பொருளை குறிக்கும்.
சதுர வடிவிலான இருமொழி வாசகங்கள் கொண்ட நாணயங்களை வெளியிட்டவர் முதலாம் டெமிட்ரியஸ். அந்த நாணயத்தினுடைய தலைப்பகுதியில் கிரேக்க மொழி இருக்கும், பூ பகுதியில் கரோஷ்தி அப்படிங்கிறது இருக்கும். அந்த மொழியில் எழுதப்பட்டிருக்கும். மிலிந்த பன்கா அப்படிங்கிற நூல் எதை பற்றியது அப்படின்னா, பாக்டீரிய அரசன் மிலிந்தாவுக்கும் பௌத்த அறிஞர் நாகசேனாவுக்கும் இடையே நடைபெற்ற உரையாடலை பற்றியது தான் அந்த மிலிந்த பன்கா அப்படிங்கிற நூல். அச்சுவார்க்கும் முறையை அறிமுகப்படுத்தி நேர்த்தியாக நாணயங்களை வெளியிட்ட பெருமைக்கு உரியவர்கள் எந்த நாட்டுக்காரவங்கன்னா இந்தோ கிரேக்கர்கள். கோண்டோ பெர்னஸ் எனும் பெயர் யாருடன் தொடர்புடையது? கிறிஸ்தவ உபதேசியார் தாமஸுடன் தொடர்புடையது. சாகர் வம்சத்தின் மிக முக்கியமான புகழ் வாய்ந்த அரசர் ருத்ரதாமன். சமஸ்கிருதத்தில் எழுந்த முதல் கல்வெட்டு அப்படின்னா ஜுனாகத் கிர்னார் கல்வெட்டு. இதுதான் முதலாக எழுந்த சமஸ்கிருத கல்வெட்டு. குஷாணர்கள் யார்? சீனாவின் வடமேற்கில் வாழ்ந்து வந்த யூச்சி இனத்தவர் தான் குஷாணர்கள். இந்த குஷான அரசர்களில் தலை சிறந்தவர் யார் அப்படின்னா கனிஷ்கர். சாகர் சகாப்தம் அப்படிங்கிறத நிறுவியவர் இந்த கனிஷ்கர். குஷாணர்களின் தலைநகரம் எது அப்படின்னா முதல்ல காபூலாக இருந்தது, பின்னர் பெஷாவர் அல்லது புருஷபுரம் அப்படின்னு சொல்கிறோம், அந்த இடத்துக்கு மாற்றப்பட்டது. குஷாணர்களில் புகழ்பெற்ற இராணுவ தளபதி யார் அப்படின்னா முதலாம் காட்பிசஸ். கனிஷ்கர் யாருடைய போதனையால் பௌத்தத்தை தழுவினார் அப்படின்னா அஸ்வகோஷர். கனிஷ்கர் ஆதரித்த கொள்கை என்ன அப்படின்னா மகாயானம் கொள்கை. 4வது பௌத்த பேரவையை யார் எங்கே கூட்டினார்? ஸ்ரீநகருக்கு அருகே உள்ள குந்தவனத்தில் கனிஷ்கர் கூட்டினார். சாகர்களின் தலைநகரம் சிர்காப். சாகர்களின் ஆட்சியை நிறுவியவர் மாவோஸ் அல்லது மோகா அப்படி சொல்லலாம் என்பவரால் காந்தார பகுதியில் இந்த ஆட்சி நிறுவப்பட்டது. ஜூலியஸ் அகஸ்டஸ் சீசர் இருவரும் குஷாணர்களுக்கு சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள். ஹர்ஷரின் ஆட்சி காலம் கிபி 606 முதல் 647 வரை. இலக்கிய சான்றுகள்: நாரதர் எழுதியது நீதி நூல், விசாகதத்தர் எழுதியது முத்ரா ராட்சசம், ஹர்ஷர் எழுதியது ரத்னாவளி நாகநந்தா பிரியதர்ஷிகா, யுவான் சுவாங் எழுதியது சியூகி. குப்த வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர். கல்வெட்டுக்களில் மகாராஜா எனப்படுவோர் ஸ்ரீகுப்தரும் அவரது மகன் கடோத்கஜரும். இவங்க 2 பேரையும் தான் மகாராஜா அப்படின்னு கல்வெட்டுக்களில் பார்க்கலாம். முதலாம் சந்திரகுப்தரின் மனைவி யார் அப்படின்னா லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவி. லிச்சாவி ஆட்சி பகுதி எங்கிருந்து எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடையே நிலவியது. குப்த அரசர்களில் சிறந்தவர் சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தரின் அவைக்கள புலவர் ஹரிசேனர். இவர் பிரயாகை மெய்கீர்த்தியை இயற்றியிருக்கிறார்னா மெய்கீர்த்தின்றது நூல் இல்லை, புகழ். அது அலகாபாத் கல்தூனில் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த பிரயாகை மெய்கீர்த்தி அப்படிங்கிற அந்த புகழாரம் அலகாபாத் கல்தூனில் பொறிக்கப்பட்டிருக்கு. பிரசஸ்தி என்பது சமஸ்கிருத சொல். அதன் பொருள் புகழ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்ம பிரசித்தி பெற்ற அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரசித்தின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம், அதை பிரசஸ்தி அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்கிறாங்க. கவிராஜா என அழைக்கப்பட்டவர் சமுத்திரகுப்தர். குதிரைகளை பலியிடும் வேள்வியை நடைமுறைப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் ஒரு விஷ்ணு பக்தர். இப்படி கோடிட்டடங்களில் கூட அந்த மாதிரி வரலாம். சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் இலங்கையைச் சேர்ந்த பௌத்த அரசன் ஸ்ரீமேகவர்மன்.
விக்ரமாதித்யன் என அறியப்பட்டவர் 2ஆம் சந்திரகுப்தர். குதுப் மினாருக்கு அருகேயுள்ள இரும்பு தூண் இவரால் உருவாக்கப்பட்டது. யாரால? 2ஆம் சந்திரகுப்தரால் நிறுவப்பட்டது. இன்று வரையிலும் அது துருப்பிடிக்காமல் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த சீன பயணி பாஹியான். இவரது அவை புலவர்கள் நவரத்னங்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். அந்த நவரத்னங்கள் யார் அப்படின்னா, அந்த 9 பேரும் கொடுத்துருக்குறோம். இதை யார் எந்த பொறுப்பில் இருந்தாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. இதுவும் அதே போல் பொருந்தாததை நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அந்த பயிற்சியில் அல்லது பொருத்துக அந்த மாதிரி ஏரியாவில் நமக்கு கொடுக்கப்படலாம். காளிதாசரும் ஹரிசேனரும் சமஸ்கிருத புலவர்கள். அமரசிம்மர் அகராதியியல் ஆசிரியர். தன்வந்திரி மருத்துவர். காகபானகர் ஜோதிடம். சன்கு கட்டடக்கலை நிபுணர். வராகமிகிரர் வானியல் அறிஞர். வராச்சி இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர். இப்போ இவருடைய அவையில் இருக்கிறவங்களில் 3 பேர் சமஸ்கிருத புலவர்களாக இருக்கிறாங்க. இவர் காளிதாசர், ஹரிசேனர், வராச்சி 3 பேர் சமஸ்கிருத புலவராக இருக்கிறாங்க. விட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர். இப்படி 9 பணிகளில் 9 பேர் இருக்கிறாங்க. இவங்க 9 பேருக்கும் பேர் தான் நவரத்னங்கள். இதே மாதிரி நம்ம கிருஷ்ணதேவராயருடைய அவையை அலங்கரித்த புலவர்கள் இருக்காங்க பார்த்திங்களா, அஷ்டதி கஜங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இவங்க. நாளந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் குமாரகுப்தர். கயா பாழடைந்திருந்தது, கபிலவஸ்து காடாகி இருந்தது என தன்னுடைய நூலில் கூறிய சீன பயணி பாஹியான். குப்த பேரரசின் கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர். தெய்வீக உரிமை கோட்பாடு அப்படின்னா என்ன? அரசர் கடவுளின் பிரதிநிதியாக செயல்படுவார். கடவுளுக்கு மட்டுமே பதில் சொல்ல கடமைப்பட்டவர் அரசர் அப்படின்னு அந்த தெய்வீக உரிமை கோட்பாடு பொருள் சொல்லுது. தெய்வீக உரிமை கோட்பாட்டை பின்பற்றியவர்கள் யார் அப்படின்னா குப்த அரசர்கள். இதுவரையிலும் நம்ம 110 வினாக்கள் பார்த்துருக்குறோம். இது பெரிய வீடியோவாக இருக்குது. இதனுடைய அடுத்த பகுதியை அடுத்து நான் பதிவிடுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.